வணக்கம் எவரிஒன். நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற பஸ் பார்த்தீங்கன்னா வால்வோ 8400ங்க. இது வந்து பெங்களூர் மெஜஸ்டிக் எம்பேகவுடா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மைசூர் ரோடு ஒண்டர்லா தீம் பார்க் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 36 கிலோமீட்டர் வருதுங்க. இது வந்து ஒரு மணி நேரம் 35 நிமிஷம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபுல்லாக வந்து டிராஃபிக் இருக்கிறதுனால ரொம்ப லேட் ஆகுது. ஃபேர் பார்த்தீங்கன்னா 126 ரூபா வருது. அது வந்து ஒண்டர்லா டிக்கெட் எடுத்ததுனால வந்து 126 ரூபா, இல்லைன்னா இதை விட வந்து ஒரு 20 ரூபா எச்சா வருங்க. நம்ம வந்து ஃபுல் சைடு வியூ எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஸ்ஸோட வந்து கம்ஃபர்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சீட்டு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு. பஸ் வந்து ஏசி, அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து சைடு வியூ எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பஸ் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அதேதான் இல்லை, நீ இங்கிட்ட இருந்து நின்றுட்டு கூட வரலாம்னு நினைக்கிறேன். தெரியல, இங்கிட்டு இருக்கவங்களோ அவங்களே போயிடுவாங்களோ. அப்படி இருந்தாலும் எங்கே ஒன்றரை தான் போய் போட்டோம். அதனால அவங்களே ஒன்றரை ஒன்றும் இதுதான் வந்து அதான் ஆஃபீஸுக்கு நம்ம ஏரியாவில் வெளியில் போயிட்டோம்னா பிரச்சனை இதுக்கிட்ட ஃப்ரிட்ஜுக்கிட்ட வச்சுட்டோம். இன்னும் ஒரு 6-7 கிலோமீட்டர் போகணும். இவருங்க இது பைபாஸ் ரைடரே கிடையாது. ஆக்சுவலி இது டவுன் பஸ். போய் சொல்லி ஏமா இது மெட்ரோ சர்வீஸ் அங்கே வரைக்கும் இல்லையோ? மெட்ரோ சர்வீஸ் அங்கே வரைக்கும் மெட்ரோ அங்கே அவுட்ரு தானே அது சிட்டி அவுட்டரில் இருக்கு. இது போயிட்டு இருக்கேன்னு பார்க்குறேன். இதில் இறங்கி நீங்கள் ரோடே வந்து டோட்டல் எந்த இறங்கி மாறுறது கஷ்டம். அதில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்ம தான் வந்து சென்னையில் கூடுவஞ்சேரியில் இறங்கி நடந்து கூட உள்ளே வரும்ல, அந்த மாதிரி இது செட் ஆகாது கூட. இவனை சுனில்குமார் கூப்பிட்டா சூப்பரா இருக்கும். இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு சிமெண்ட் ரோடு ஓட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ரோடு இது. இதே மாதிரி பெங்களூர், கோவா, மும்பை ரோடு. அண்ணா நீ எந்த ஒரு சும்மா கேஷில் பேசுங்க. ஈரோடா வட்டச்சித்திரமா? அவர் ஈரோடுக்காரர் தான். அவர் ஒரு வீடியோ எடுத்துடலாம். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றலா போகிறீங்களா இல்லை லோக்கலா? எத்தனை பேர் வந்துருங்க? சுனில்குமாரை விசிட் வரலாம்னு போகிறோம். என்ன ரேட்டு? நாங்கள் ஒரு 10 பேர் ஒன்றலா போகிறோம். சரி, அதில் 2 பையாஸ் வர்றாங்க. பையாஸ்னா ஒருத்த பேர் சுனில்குமார். அங்கே வந்து மாகாபத் வைக்கிறதுக்கு சாம்பேல் ராசுவேல் இருக்கிற ராசுவேல். ஃபோட்டோ எடுத்துறேன் பஸ்ஸா. 1 மணி நேரம் ஆயிரம், அதனால போகவே இல்லை. அப்புறம் ஒன்றலாங்கிறதோட முடிச்சிடு. அப்புறம் அடுத்து இது ஒன்றலா
இங்கே உருட்டுறாங்களே வேகமாக போனால் நல்லாயிருக்கும். ஆமாம் நாங்கள் வர்ற போகிற ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிதான். இதுக்குள்ளே போகணும். அங்கே இருக்கு பாரு. நிப்பாட்டி எடுத்து போகணும். பேர பேசி 10 ரூபா வரைக்கும் மாட்டேன். உள்ள வண்டி உள்ள போய் எடுத்துக்கலாம். கிடைப்பானுங்க. என்ன பிராண்டா? உண்மையாலுமே பிராண்டா இல்லை? உண்மையாலுமே பூமா பிராண்டா இல்லை ஏமாத்துறாங்க? என்னதுடா? பூமா பிராண்டு உண்மையான பிராண்டா? பூமாலாம் ஒரிஜினல் கிடையாதுங்க, இங்கே டூப்ளிகேட்டா? அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். செருப்பே டூப்ளிகேட் தானே. அது டூப்ளிகேட் எல்லாம் கிடைக்கும். இறங்கி கூட்டிகிட்டு வர்றேங்க. அதில் கூட கொச்சி ஒன்றலால் கூட அழுங்காம போய் ஒரு 2 இடத்துல திருப்பி கூட நிறுத்திடுவாங்கல்ல. இது வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டே இருக்குது. உள்ள அப்படி இருக்க மாட்டேங்கிறா. என்னது? அது உள்ளே இருக்கிறனாடி அப்படி லேசாக மோடம் போடுது. கிளைமேட் மைல்டாக தான் இருக்குது, ரொம்ப வெயில் அடிக்கல. கார் போட்டுட்டு ஓன் வெஹிக்கிள் தான் வரணும்ண்ணா. நான் 10 வருஷம் ஆச்சு, ஞாபகம் இல்லை. ஆனால் காரில் தான் ஆமாம், சும்மா இருக்குது, கண்டென்ட்டுக்காக வந்திருக்கிறோம். லாக்கர் எடுத்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்தோம்னா ட்ரிங்க்ஸ் கொடுத்து வெல்கம் பண்ணலாம். வெல்கம். ஓகே பாய். ஐயோ ஆமாடா. ஓகே, வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர் என்னங்கண்ணா? கார்த்தி. இது இங்கே பெங்களூரில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? ஒரு 5 வருஷமா இருக்கேன். சரிங்கண்ணா. எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க? நான் எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கேன். எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கீங்க. சரிங்கண்ணா. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மெஜஸ்டிக் டு ஒண்டர்லா வந்து ஃபேர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. இங்கே நீங்கள் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறீங்க, எப்படி தானே ரெகுலராக ஃபேரு? இங்கே எல்லா பஸ்லேயுமே அதே தான். எனக்கு தெரிஞ்சு 120ங்கிறது மினிமம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 200 இருக்கும்னு. சரிங்க. 120ங்கிறது மினிமம் நினைக்கிறேன். அது இந்த டிஸ்கவுண்ட் போக
டிஸ்கவுண்ட் நம்ம அங்கே ஒண்டர்லா டிக்கெட்டில் கிடைக்கும் டிஸ்கவுண்ட். ஓஹோ, இங்கே இதில் டிஸ்கவுண்ட் கிடைக்காது. என்ன காரணம் இவ்வளோ ஃபேர் அதிகமாக இருக்குதுங்க? ஃபேர் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணுறாங்க பிஸ்னஸை. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலே 90 ரூபா தான் வாங்குறாங்க. அதுக்கு மதுரை டு பழனி 90 ரூபா தான் வாங்குறாங்க. கோயம்புத்தூர் டு பழனி 70 ரூபா தான் வாங்குறாங்க. அதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லைங்களா? மினிமம் ஃபேர் இல்லைங்க. சரிங்க, அதை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்க. ஏதோ இதை வச்சு இந்த 15% ஒன்றரால் கிடைக்குதுன்னு சந்தோஷம் இருக்குங்களா? இவ்வளோதான், இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லைங்க. இன்னும் இதை விட அதிகமாக தான் இருக்குங்களா? அதிகமாக தான் இருக்கும். இன்னும் வேறு வேறு பஸ்ஸில் போகிறப்ப ஒரு சின்ன டிஸ்டன்ஸுக்கு 20 ரூபா 30 ரூபா வாங்குற மாதிரி கூட இருக்கும். ஒரு பஸ்ஸுக்கு வந்து இந்த ஏரியா வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. வாய்ப்பு இல்லை. ஓன் வெஹிக்கிள் வேணும். காஸ்ட்லியாக இருக்கும், பட் நல்ல பஸ்ஸு சர்வீஸும் இருக்கும். நல்ல பஸ். நான் மேக்ஸிமம் இங்கே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதே இல்லை, அதனால் எனக்கு இது கொஞ்சம் ஷாக்கான விஷயமா போச்சு. என்னங்க? ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், பஸ்ஸு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், பஸ்ஸும் நல்லா இருக்கும். சரிங்கண்ணா, வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேறு எதுவும் இல்லை. ஒண்டர்லாக்கு இங்கே போனோன்னா அப்படியே 4ல் சரிங்க, ஒண்டர்லா பஸ் நிற்கும், அங்கேருந்து போய்க்கலாம். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி.